ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு செஷன்ல நம்ம டென்சஸ் பத்தி பார்க்க போறோம். டென்ஸ்னா என்னது? டென்ஸ் எதை குறிக்குது? டென்ஸ் வந்து காலத்தை குறிக்குது, டைமை குறிக்குது. ஏதாச்சும் ஒரு செயல் எப்ப நடந்துச்சு? நிகழ்காலத்துல நடக்குதா, கடந்த காலத்துல நடந்ததா, இல்லாட்டி வருங்காலத்துல நடக்க போகுதா? அதாவது பிரசன்ட்ல நடக்குதா, பாஸ்ட்ல நடந்துச்சா, இல்லாட்டி ஃபியூச்சர்ல நடக்க போகுதா? அதை காட்டுறதுதான் டென்ஸ், டைம் ஆஃப் ஆக்ஷன். ஒரு டென்ஸ ஒரு சென்டென்ஸ்ல ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் எப்ப நடந்துச்சுன்னு நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம்னா வேர்ப்ஸ் வச்சுதான் தெரிஞ்சுப்போம். வேர்ப்ஸ்னா வேர்போட ஃபார்ம். வேர்போட ஃபார்ம்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். V1, V2, V3. இதை வச்சுதான் ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் எப்ப நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஈட் தோசா, நான் தோசை சாப்பிடுறேன். ஐ ஏட் தோசா, நான் தோசை சாப்பிட்டேன். ஐ வில் ஈட் தோசா, நான் தோசை சாப்பிடுவேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த ஐ ஆகட்டும், ஐ ஆகட்டும், தோசை ஆகட்டும், அது வந்து எல்லா இதுலயுமே சேமா தான் இருக்கு. நீங்க வந்து பிரசன்ட்ல பேசுறதா இருந்தாலும் சரி, பாஸ்ட பத்தி பேசுறதா இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஃபியூச்சர் பத்தி பேசுறதா இருந்தாலும் அது அப்படியே தான் இருக்கு. எது மாறுதுன்னா நம்மளுக்கு இந்த வேர்ப்ஸ் தான் மாறுது. இதை வச்சுதான் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் எப்ப நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? சோ டென்ஸ்னா நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது வந்து காலத்தை குறிக்குது. அதுல வந்து மெயினா வந்து 3 டென்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ டென்ஸ் வந்து ஒண்ணும் இல்ல. டைம் ஆஃப் ஆக்ஷன், ஒரு செயல் எப்ப நடந்துச்சு, ஒரு நிகழ்வு எப்ப நடந்துச்சு, ஒரு கண்டிஷன் எப்ப நடந்திருக்கு, இதெல்லாம் காமிக்கிறது தான் டென்சஸ். இதுல வந்து 3 கைண்ட்ஸ் இருக்கு. பிரசன்ட், பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர். இது எல்லாமே நம்ம எதை வச்சு கண்டுபிடிப்போம்னா வேர்ப் ஃபார்ம் வச்சுதான் நம்ம கண்டுபிடிப்போம். வேர்ப் ஃபார்ம்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். வேர்ப் ஃபார்ம்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். V1, V2 அண்ட் V3. ஓகேங்களா? சோ இப்ப இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ் வந்து ஒரு டென்ஸ் பேஸ்ட் லாங்குவேஜ். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 டென்சஸ் இருக்கு. பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். ஒரு இதுலயுமே நம்மளுக்கு வந்து ஃபர்தரா 4 டென்ஸ் வருது. இப்ப பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா 4 டென்ஸ் இருக்கு. பாஸ்ட்ல 4 டென்ஸ் இருக்கு. ஃபியூச்சர்லயும் 4 டென்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ இப்ப இங்கிலீஷ் வந்து நீங்க நல்லா பேசணும், ஒரு கான்பிடென்ட்டா பேசணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, சிம்பிள் பிரசன்ட், பிரசன்ட் கண்டினியூஸ், சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் கண்டினியூஸ். இந்த 6 டென்ஸ் வச்சே உங்களால தாராளமா மேனேஜ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டும் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸும் தெரிஞ்சு வச்சிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க அதை தெரிஞ்சுக்கலனாலுமே உங்களால இங்கிலீஷ் பேசி மேனேஜ் பண்ண முடியும். டே டு டே கான்வர்சேஷன்ஸ் ஆகட்டும். அதே மாதிரி பாஸ்ட் பெர்ஃபெக்ட், பெர்ஃபெக்ட் கண்டினியூஸும் வந்து உங்களுக்கு தெரியலனாலும் பிரச்சனை கிடையாது. நீங்க தரோவா இருக்க வேண்டியது இந்த 8 டென்சஸ். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு தெரியும் இங்கிலீஷ்ல 7 சப்ஜெக்ட்ஸ் டூவர்ஸ். அதாவது டூவர்ஸ்னா யார் ஒரு ஆக்ஷனை செய்யறாங்க, அவங்க தான் டூவர்ஸ். அதாவது 7 சப்ஜெக்ட்ஸ் இன் இங்கிலீஷ்னா இங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து 7 டூவர்ஸ். ஏன் இது ரொம்ப முக்கியம்னா இதை வச்சுதான் நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம் ஸ்டார்டிங். ஓகேங்களா? சோ இதுக்கு வந்து என்ன வேர்ப் வரணும், என்ன ஃபார்ம் வரணும், அதுக்கு எல்லாமே நம்ம டீட்டெயிலா ஒரு டென்ஸ்லுமே பார்ப்போம். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டென்ஸ் பாத்தீங்கன்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். பிரசன்ட் டென்ஸ்ல 4 டென்ஸ் இருந்தாலும் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமான டென்ஸ். ஏன்னா நம்மளோட டே டு டே கான்வர்சேஷன்ஸ்ல அதிகமா நம்ம பேசுறது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸா இருக்கும். இது வந்து நீங்க எப்பெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட பழக்கவழக்கம், ஹாபிட்ஸ பத்தி பேசுறப்போ ஆகட்டும், டெய்லி ரூட்டீன்ஸ், டெய்லி நீங்க சில விஷயம் பண்ணுவீங்க இல்லையா? நான் காலையில எந்திக்கிறேன், வேலைக்கு போறேன், வொர்க் பண்றேன், ஓகேவா, தூங்குறேன், சாப்பிடுறேன், இதெல்லாமே டெய்லி நடக்கக்கூடியது இல்லையா? சோ டெய்லி ரூட்டீன் ஆகட்டும், ரிப்பீட்டட் ஆக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், வாரம் நீங்க கோவிலுக்கு போறீங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை வெக்கேஷன் போறீங்க. சோ இதெல்லாமே ரெகுலரா ரிப்பீட்டடா நடக்குது. 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஹேர் கட் பண்ணிக்கிறீங்க. சோ ரெகுலரா நடக்கிறது, ரிப்பீட்டடா நடக்கிறது, டெய்லி நடக்கிறது, உங்களோட ஹேபிட், இது எல்லாமே நீங்க சிம்பிள் பிரசன்ட் யூஸ் பண்ணி தான் பேசணும். சோ இது எதுக்குமே நம்ம ஐஎன்ஜி சேர்த்த மாட்டோம். ஏன்னா ஐஎன்ஜி சேர்த்துனா அந்த ஆக்ஷன் வந்து இப்ப நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் டீச்சிங், இப்ப நான் சொல்லி தந்துட்டு இருக்கேன். சோ அங்கதான் நம்ம ஐஎன்ஜி சேர்த்துவோம் தவிர, தினம் நான் காலையில 6 மணிக்கு எந்திக்கிறேன்னா அதுக்கு வந்து நான் ஐஎன்ஜி சேர்த்து சொல்ல மாட்டேன். ஐ வேக் அப் அட் 6 o'clock தான் சொல்லுவேன். புரியுதுங்களா? அதே மாதிரி எனக்கு பிடிச்சது பிடிக்காத விஷயங்கள், லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக், அதுவும் நான் ஐஎன்ஜி சேர்த்தாம தான் சொல்லுவேன். அதுவும் நம்ம சிம்பிள் பிரசன்ட்ல தான் சொல்லுவோம். அதே மாதிரி ஜென்ரல் ஃபேக்ட், ட்ரூத். ஜென்ரல் ஃபேக்ட், ட்ரூத். ஃபார் எக்ஸாம்பிள், சன் இஸ் ரைசிங் இன் தி ஈஸ்ட் நம்ம சொல்றது இல்ல. ஏன்னா இன்னைக்கு ஈஸ்ட்ல ரைஸ் ஆயிட்டு நாளைக்கு மாற போறது இல்ல. சோ ஜென்ரல் ட்ரூத், பெர்மனன்ட் ட்ரூத், அதெல்லாம் நம்ம சிம்பிள் பிரசன்ட்ல தான் சொல்லுவோம். அப்புறம் நம்மளோட பொழுதுபோக்கு, ஹாபிஸ், அதையும் நம்ம சிம்பிள் பிரசன்ட்ல சொல்லலாம்.
அது மட்டும் இல்லாம உங்களோட ஃபியூச்சர் ஆக்ஷன், அதாவது ஏதாச்சும் ஃபியூச்சர்ல நீங்க பண்ணக்கூடிய ஆக்ஷன் கன்ஃபார்ம்டா இருக்கு. அது ப்ரோகிராம் ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப கூட நீங்க வந்து சிம்பிள் பிரசன்ட்ல சொல்லலாம். சி வி ஃப்ளை டு பாரிஸ் ஆன் மண்டே. அப்ப அர்த்தம் என்ன? டிக்கெட்ஸ் புக் பண்ணியாச்சு. கண்டிப்பா நாங்க வந்து மண்டே பாரிஸ் போறோம். சோ அத நான் சிம்பிள் பிரசன்ட்ல சொல்லலாம். அதே மாரி இப்ப இருக்கிற பிரசன்ட் ஃபேக்ட் நம்மளோட ஏஜ் ஆகட்டும், இப்ப நம்ம எங்க வசிக்கிறோம், இப்ப நம்ம எங்க வேலை செய்யறோம், இது எல்லாமே நம்ம பிரசன்ட் ஃபேக்ட்ன்றோம். இதையும் நம்ம சிம்பிள் பிரசன்ட்ல தான் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ சிம்பிள் பிரசன்ட் எடுத்துட்டு அதுக்கு இவ்ளோ யூசஸ் இருக்கு. ஸோ அதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஒரு 3 டைப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். பாசிட்டிவ்னா ஒரு செயல் நீங்க செய்யறீங்கன்னு அர்த்தம். அதுக்கு வந்து நீங்க சப்ஜெக்ட் பிளஸ் V1 யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் பிளஸ் V1. ஸோ ஆக்ஷன் வேர்ப்ல V1 மட்டும் யூஸ் பண்ணா போதும். எந்த சப்ஜெக்ட்க்கெல்லாம்? ஐ, வி, யூ, தேக்கு. இதுக்கு எதுவுமே நீங்க ஆட் பண்ண வேண்டாம். டைரக்டா V1 மட்டும் போட்டு சொல்லலாம். ஓகேங்களா? ஐ ட்ரிங்க் மில்க். நான் பால் குடிக்கிறேன். ஓகே. சோ இதே வந்து சப்ஜெக்ட் வந்து ஹி ஷீ இட். ஹி ஷீ இட்டா இருந்துச்சுன்னா ஆக்ஷன் வேர்டு கூட எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ்ஓ கண்டிப்பா ஆட் பண்ணணும். ஓகேங்களா? சோ அப்படிதான் ஆட் பண்ணணும். அதுதான் ரூல். ஓகேங்களா? சோ தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும் சி ஐ ட்ரிங்க் காஃபி, ஹி ட்ரிங்க்ஸ் காஃபி. ஓகே. ஹி ஷீ இட் வந்தா மட்டும் நம்ம எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ்ஓ ஆட் பண்ணுவோம். எப்ப எஸ் ஆட் பண்றது, எப்ப இஎஸ் ஆட் பண்றது, எப்ப ஐஎஸ் ஆட் பண்றது? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எஸ் எப்ப ஆட் பண்ணுவீங்கன்னா மோஸ்டா ஈல முடியுது. நிறைய வேர்ட்ஸுக்கு வந்து நம்ம எஸ் தான் ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? இஎஸ் எப்ப ஆட் பண்ணுவோம்னா ஒரு வேர்ப், ஒரு ஆக்ஷன் வேர்ட் வந்து உங்களுக்கு சிஹெச்ல முடியுது, எஸ்ஹெச்ல முடியுது, இஎஸ்ல முடியுது, டபுள் எஸ்ல முடியுது, எக்ஸ்ல முடியுது, ஓல முடியுதுன்னா நீங்க இஎஸ் ஆட் பண்ணும். சி ஐ கோ டு ஆஃபீஸ் எவ்ரிடே, ஹி கோஸ் டு ஆஃபீஸ் எவ்ரிடே. ஓகேங்களா? அதே மாதிரி வேர்ப் வந்து வைல முடியுது. ஆனா அதுக்கு முன்னாடி கான்சனன்ட் இருக்கு. கான்சனன்ட்னா உங்களுக்கு தெரியும். AEIOUங்கிறது வந்து வவல். அதை தவிர்த்து மிச்சம் இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாமே கான்சனன்ட். ஸோ கான்சனன்ட் பிளஸ் ஒய்ல முடியிருப்போ அந்த ஒய்யை ரிமூவ் பண்ணிட்டு நீங்க ஐஎஸ் ஆட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு செயல் நடக்கல, ஒரு ஆக்ஷன் நடக்கல. அப்ப வந்து நீங்க என்ன பண்ணணும்னா சப்ஜெக்ட் போட்டுட்டு டு நாட். டு நாட்டோட ஷார்ட் ஃபார்ம் என்னது? டோன்ட். டோன்ட் பிளஸ் V1 தான் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஒரு விஷயம் நம்ம செய்யறோம்னா சப்ஜெக்ட் பிளஸ் V1 யூஸ் பண்றோம். அதே ஒரு செயல் நடக்கலைன்னா நம்ம டோன்ட் யூஸ் பண்றோம். ஐ டோன்ட் ரைட், ஐ டோன்ட் ட்ரிங்க் மில்க், வி டோன்ட் பிளே கிரிக்கெட். ஓகேங்களா? சோ இதெல்லாமே நம்ம டோன்ட் யூஸ் பண்ணா அது ரெகுலராவே நம்ம பண்றது இல்லைன்னு அர்த்தம். இதே ஹீ ஷீ இட் சப்ஜெக்டா இருந்தா டஸ் நாட் யூஸ் பண்ணும். ஹீ ஷீ இட் வந்து சப்ஜெக்டா இருந்தா என்ன யூஸ் பண்ணும்? டஸ் நாட், டசன்ட் ஷார்ட் ஃபார்ம். டசன்ட். டசன்ட் பிளஸ் V1 தான் யூஸ் பண்ணுவீங்க. ஆக்ஷன் வேர்ட் கூட எதுவும் ஆட் பண்ண மாட்டீங்க. பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல தான் இஎஸ்ஓ ஐஎஸ்ஓ ஆட் பண்றீங்க. ஓகேங்களா? சோ இதுல தேவையில்லை. ஓகேங்களா? சி ஐ டு நாட் ட்ரிங்க் மில்க், ஹி டஸ் நாட் ட்ரிங்க் மில்க். ஓகேங்களா? சோ இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டூ டஸ்ஸோட ஹெல்ப் நம்ம எடுத்துக்கிறோம். சோ டூவோட அர்த்தம் என்ன? செய்யின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அது வந்து செயல்கள் கூட மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணும் இந்த டூ டஸ். அதாவது ஆக்ஷன் வேர்ட்ஸ் கூட மட்டும்தான் நீங்க டூ டஸ் யூஸ் பண்ணுவீங்க. இப்ப நான் ஆக்ஷன் வேர்ட் நம்மளுக்கு தெரியும். டயர்ட். டூ யூ டயர்டுன்னு கேட்கவே கூடாது. ஓகேவா? அதே மாதிரி டஸ் ஷி பிஸி இல்ல. ஓகேவா? சோ டூ டஸ் வந்து எப்பவுமே ஆக்ஷன் வேர்ட்ஸ் கூட மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். இதே எஸ் ஆர் நோ கொஸ்டின் கேட்கணும். இந்த டூ டஸ் நீங்க முன்னாடி போட்டுப்பீங்க. டூ முன்னாடி போட்டு சப்ஜெக்ட் ஐ வி யூ தேவா இருந்தா டூ யூஸ் பண்ணுவீங்க பிளஸ் V1. இதே வந்து சப்ஜெக்ட் வந்து ஹீ ஷீட்டா இருக்குதுன்னா டஸ் முன்னாடி போட்டுட்டு சப்ஜெக்ட் போட்டு V1 தான் யூஸ் பண்ணுவீங்க. இங்கேயும் எதுவும் ஆட் பண்ண மாட்டீங்க. ஓகேவா? சோ டு யூ ட்ரிங்க் காஃபி? நீங்க காஃபி குடிப்பீங்களா? டஸ் ஷீ ட்ரிங்க் மில்க்? அவ பால் குடிப்பாளா? இந்த மாதிரி. ஓகேங்களா? இதுதான் ஆக்ஷன் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ரொம்பவே சிம்பிள். சப்ஜெக்ட் பிளஸ் V1 பாசிட்டிவ் சென்டென்ஸ்னா இதே ஹீ ஷீட்டா இருந்தா மட்டும் எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ்ஓ ஆக்ஷன் வேர்ட் கூட ஆட் பண்ணிப்போம். நெகட்டிவ் சென்டென்ஸ் டு நாட் டஸ் நாட் யூஸ் பண்ணி V1 யூஸ் பண்ணி சொல்லணும். கொஸ்டின்னா டூவும் டஸ்ஸும் முன்னாடி போட்டுட்டு சப்ஜெக்ட் போட்டு V1 போடணும். ஐ வி யூ தேக்குனா டூ, ஹீ ஷீட்டுக்குன்னா டஸ் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கணும். ஓகேங்களா? இது எல்லாமே ஆக்ஷன் வேர்ட்ஸ் நம்ம பார்த்தோம். இதே நான் ஆக்ஷன்ஸ். ஓகேவா? அது வந்து உங்க ஆக்குபேஷனா இருக்கலாம், உங்களோட பிரசன்ட் நிகழ்கால நிலையா இருக்கலாம், பிரசன்ட் ஸ்டேட்டா இருக்கலாம், ஆக்குபேஷனா இருக்கலாம், இல்லாட்டி இடத்த குறிக்கலாம். இப்ப நான் வீட்டுல இருக்கேன் அப்படின்னா நீங்க வந்து பி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி தான் சொல்லுவீங்க. பீனா இருன்னு அர்த்தம். ஓகேவா? சோ ஐ வந்துச்சுன்னா ஆம் யூஸ் பண்ணும். வி யூதே வந்தா ஆர் யூஸ் பண்ணுவீங்க. ஹீ ஷீட் வந்தா இஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இது வந்து ஐ ஆம் ஸ்டூடெண்ட், நான் ஒரு ஸ்டூடெண்டா இருக்கேன். வி ஆர் டயர்ட், நாங்க டயர்டா இருக்கோம். சோ இது எதுக்குமே நீங்க டூ டஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சோ பாசிட்டிவ் சென்டென்ஸ்னா சப்ஜெக்ட் பிளஸ் ஆம் பிளஸ் நான் ஆக்ஷன் வேர்ட். அதே மாதிரி நெகட்டிவ்னா ஆமுக்கு ஆம் இஸ் ஆருக்கு அப்புறம் நாட் போடுங்க போதும். நெகட்டிவ் சென்டென்ஸ். இதே எஸ் ஆர் நோ கொஸ்டின் கேட்கணும்.
இந்த ஆம் இஸ் ஆர் முன்னாடி வந்துட்டு சப்ஜெக்ட் போட்டு நீங்க நான் ஆக்ஷன் வேர்ட் போட்டு கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, ஆர் யூ ஹாப்பி? நீ சந்தோஷமா இருக்கியா? இஸ் ஹி பிஸி? அவன் பிஸியா இருக்கானா? இந்த மாதிரி. ஓகேங்களா? சோ புரிஞ்சுதா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வேர்ட்ஸ். ஓகே, புரிஞ்சுதா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு லேர்ன் வித் பிரியா ரமேஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது அது மட்டும் இல்லாம நம்ம ப்ரோல்ஸ் பிரியா ரமேஷ் ஆன்லைன் லேர்னிங் ஸ்கூல்ல லைவ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ், குரூப் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கோம். சோ நீங்களும் அந்த மாதிரி குரூப் கிளாஸ்ல சேர்ந்து ரொம்பவே இன்டராக்டிவா நிறைய விஷயத்தை கத்துட்டு நீங்களும் இங்கிலீஷ் பேசணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி சீக்கிரம் இங்கிலீஷ் பேச முயற்சி பண்ணுங்க. தேங்க்யூ.